வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்டு. இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்டு சேனல்லங்க இன்றைக்கி ஒரு முழு கத்திரிக்காய் சாம்பார் பார்க்க போகிறோங்க. முழுசாக போடுறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஈஸியாக இருக்குங்க. கத்திரிக்காய் வந்து குலையாமல் நமக்கு கிடைக்குங்க. இதோட ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து சாப்பிட்டோன்னா போதுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. இப்போ அடுப்பில் வந்துட்டு நம்ம ஒரு மண் சட்டி வச்சுருக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேங்க. வெந்தயம் வந்து ஒரு 10-15 வெந்தயம் மட்டும் வச்சுக்கோங்க. கடுகு நான் ஒரு பிஞ்ச் தாங்க, ரொம்ப கம்மியாக போடுவேன், அதனால் கடுகு சேர்த்துருக்கேங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறங்க நம்ம பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரு 2 சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் அதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சுங்க. ஒரு மீடியம் சைஸு தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. கத்திரிக்காயை வந்து நான் முழு காயாக காம்பை வந்து ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு அந்த லாஸ்ட் உள்ள இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டுங்க. 4 கீரி கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நறுக்கி போட்டு சேர்த்துருக்கேங்க. முருங்கைக்காய் வந்து தனியாக வேக வச்சு சேர்த்துக்குவேங்க. இதில் சேர்த்து வேக வச்சா ஃபுல் நல்லா தேவையான அளவு வேகாதில், அதுக்கு தனி டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல கத்திரிக்காயவே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டுங்க. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்படி ஒரு அரைப்பதம் நல்லா வெந்திருக்குங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறங்க ஒரு 10லேருந்து 20 வினாடி மட்டும் நீங்கள் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போயே நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போயே சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச முருங்கைக்காய் சேர்க்குறேங்க. நான் உப்பு போட்டேன். நீங்கள் காய் வதக்கும் போதும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவை ஃபுல் உப்பு போட்டுக்கோங்க. அப்பயும் போட்டுக்கலாம். இப்போ மசாலா வேகிறதுக்கு முன்னாடி ஆனால் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க.
இப்போ நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா முழுசாக கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. குலையாமல் கிடச்சதுனால டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பருப்பு வந்து தனியாக நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துவரம் பருப்பு மட்டும்தான் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு கொஞ்சம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை 2 பருப்பும் சேர்த்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் கேரட், பீன்ஸு அந்த மாதிரி எல்லா காயும் உங்கள் கையில் இருக்கிற காய் நிறையா இருந்ததுன்னா எல்லா காயிலையும் ஒரு 2-3 காய் சேர்த்துக்கலாங்க. நிறைய காய்கள் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மூடி வச்சிடலாங்க. இப்போ திறந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கை மல்லித்தலையுங்க, பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும், போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மணக்கும், நல்லா அந்த மல்லித்தலையோட ஸ்மெல் ரொம்ப மணக்குங்க. நல்ல டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.